மதிப்பிற்குரிய விவசாய நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதிய தலைமுறை பூஞ்சான கொல்லி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபங்கிசைடு அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் சாதாரணமான நோய்கள் வரும். சாதாரண ஜெனரிக் ஃபங்கிசைடுமாங்க. சாதாரண பூச்சிக்கொல்லி மருந்துக்கு ஜெனரிக் ஃபங்கிசைடுமாங்க. ஜெனரிக் ஃபங்கிசைடு என்னென்னா, நம்ம அந்த கார்பன்டசிமு, மேங்கோசெப்பு, அப்புறம் ஹெக்ஸகோனசோல், இந்த மாதிரி சாதாரண மருந்து அடிப்பாங்க. கார்பன்டசிம்னா உங்களுக்கு தெரியும். கார்பன்டசிம்னா பவஸ்டின்ற பேரில் இருக்கு இல்லையா, பவஸ்டின். அப்புறம் மேங்கோசெப் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன்டசிப்பும் மேங்கோசெப்பும் கலந்த காம்பினேஷனில் இருக்கும், சாப் அப்படின்ற பேரில் இருக்கும். அப்புறம் வெறும் டைத்தேன் பவுடர்னுபாங்க மேங்கோசெப்புக்கு. அப்புறம் ஹெக்ஸகோனசோல் கான்டாஃபு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெனரிக் ஃபங்கிசைடுபாங்க. சாதாரண ஏதாவது இலையில் புள்ளியோ அல்லது கருகளோ எது வந்தாலும் இந்த மருந்து அடித்தோம்னா நமக்கு சரியாக போகும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் அதோட ரெசிஸ்டன்ட் பூஞ்சானம் அதுக்கு தகுந்தமான எதிர்ப்பு சக்தி உருவாயிருச்சு. அதனால் என்ன மருந்து அடித்தாலும் அது நம்ம கேட்க மாட்டேங்குது. அதனால் அடுத்த தலைமுறை பூஞ்சான கொல்லிகளுக்கு போயிட்டுருக்காங்க. அதை ஸ்ட்ரோபுலுரின் குரூப் அப்படிம்பாங்க. ஸ்ட்ரோபுலுரின் குரூப்பில் முதல்ல அசாக்சிஸ்ட்ரோபின் அப்படின்னு ஒரு மருந்து வந்தது. அசாக்சிஸ்ட்ரோபின் அப்படின்னு வருது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அமிஸ்டர் அப்படின்ற மருந்து சிஞ்சண்டா கம்பெனியில் வந்தது. அது பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் தடைக்கொல்லி. பொதுவாக இலைப்புள்ளி, இலை கருகள் மற்றும் அடிச்சாம்பல் நோய், மேல் சாம்பல் நோய், இதுக்கு எல்லாத்துக்குமே கேட்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மருந்து மட்டும் கேட்காது அப்படின்றனால அதோட காம்பினேஷனில் கொண்டு வந்தாங்க. அசாக்சிஸ்ட்ரோபினோட டைஃபென்கனசோல் அப்படின்ற மருந்தோட காம்பினேஷன். அசாக்சிஸ்ட்ரோபின் அதில் எத்தனை % இருக்குன்னா 18.8% இருக்கும். அதோட டைஃபென்கனசோல் அப்படின்னு இருக்கும். இதுவும் அசோல் குரூப் தான். டைஃபென்கோனசோல் இது அசோல் குரூப்பு. இது 11.4% இருக்கும். இது எஸ்சி ஃபார்முலேஷன். எஸ்சினா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாலுபுள் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா அது அமிஸ்டர் டாப் அப்படிம்பாங்க. அமிஸ்டர் டாப் அப்படின்றது சிஞ்சண்டா கம்பெனியில் இருக்குது. இதே மாதிரி மற்ற நிறையா கம்பெனிலையும் இருக்குது. இது எதுக்குன்னா இதுவும் பறந்து விரிந்து செயல்படக்கூடிய களைக்கொல்லி. டைஃபென்கனசோல் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அது ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்கோர் மருந்தையும் இந்த அமிஸ்டர் மருந்தையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. இதுவுமே இலை கருகள், அப்புறம் அடிச்சாம்பல் நோய், மேல் சாம்பல் நோய், அப்புறம் துரு நோய் போன்ற எல்லாத்துக்குமே கேட்கக்கூடியதாக இருக்குதுங்க. இலை உரை அருகல் இதெல்லாம் 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எதுக்கு இவ்வளோ மருந்து வந்திருக்குன்னா சில சமயம் ஒரே மருந்தே நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அது மருந்து கேட்காது. அதனால் ஒரு டைம் நீங்கள் அசாக்சிஸ்ட்ரோபின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த தடவை வேறொரு ஸ்ட்ரோபுலுரின் குரூப்பை யூஸ் பண்ணலாம். சிலவங்க அசாக்சிஸ்ட்ரோபின் டைஃபென்கனசோல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதிலே அசாக்சிஸ்ட்ரோபின் டெபுகோனசோல்னு இருக்குதுங்க. அசாக்சிஸ்ட்ரோபின் 11% வரும். இது 11% வரும். டெபுகோனசோல் 18. டெபுகோனசோல் இதுவும் அசோல் குரூப் தான். 18.3% வரும். இதுவுமே பார்த்திங்கன்னா எஸ்சி ஃபார்முலேஷன் தான். இது உங்களுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கீங்க. கஸ்டோடியா அப்படின்ற பேரில் இருக்கும். கஸ்டோடியா அப்படின்றது அடாமா கம்பெனியில் இருக்குங்க. அது மாதிரி கியோட்டா அப்படின்ற பேரில் இருக்கும். கியோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கம்பெனியில் இருக்குது. இது 2 உதாரணம் சொல்லியிருக்கேன். இது தவிர நிறையா கம்பெனியில் இந்த பேரில் இருக்கும். அசாக்சிஸ்ட்ரோபின் டெபுகோனசோல் காம்பினேஷனில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அசாக்சிஸ்ட்ரோபின் டைஃபென்கனசோல் ஒரு தடவை அடிச்சிங்கன்னா அதுக்கடுத்து அசாக்சிஸ்ட்ரோபின் டெபுகோனசோல் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்காயம், சில்லினா மிளகாய், வெங்காயம், அப்புறம் திராட்சை, அப்புறம் உருளை போன்ற காய்கறி பயிர்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மருந்து அடித்தாலும் உங்களுக்கு கேட்கவே கேட்காதுங்க. அதுக்காக தான் இவ்வளோ டைப்பான மருந்து வந்திருக்கு. ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக செடி சின்னதாக இருக்கும்போது 15லேருந்து 30 நாள் வரும்போது நீங்கள் ஜெனரிக் மருந்து அடிக்கணும். கார்பன்டசிமோ அல்லது கார்பன்டசிம் பெவஸ்டின் காம்பினேஷனில். அதுக்கப்புறம் ஹெக்ஸகோனசோல் போகலாம், கான்டாப் போகலாம், அதுக்கடுத்து டெபுகோனசோல் போகலாம். இதெல்லாம் போயிட்டு கேட்கல, ஒரு 60 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அசாக்சிஸ்ட்ரோபின் குரூப்பில் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதலே இந்த குரூப் ஆஃப் மாலிகுல் அசாக்சிஸ்ட்ரோபினோ அமிஸ்டோ இதை மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் போகும்போது அதிகப்படியான மருந்துகள் செலவழிக்கணும். விலைவாசி ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால் தயவுசெய்து மருந்து 2வது மருந்து கடைக்காரங்க இந்த ஸ்ட்ரோபுலுரின் குரூப் மருந்து கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து வாங்க வேணாம்.
நீங்கள் சாதாரண மருந்து அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமிக்டோக்ட்ரடின் ஒரு மருந்து இருக்குங்க. அமிக்டோக்ட்ராடின் அப்படின்றது அது வந்து 27%. டைமெத்தோமார்ஃப் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைமெத்தோமார்ஃப் இது வந்து பவுட்ரு மருந்தாக இருக்கும். டைமெத்தோமார்ஃப் 20% எஸ்சி. இதுவும் வந்து எஸ்சி ஃபார்முலேஷன். இப்போ ஏன் இந்த மாதிரி மருந்துலாம் எஸ்சி ஃபார்முலேஷன் வருது பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலேஷனில் 3 டைப் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஈசி ஃபார்முலேஷன் ஃபஸ்ட்டு வந்து WP இருக்கும், அப்புறம் ஈசி, எஸ்சி. இந்த எஸ்சி வந்து ஒரு சுப்பீரியர் ஃபார்முலேஷனுங்க, சாலுபுள் கான்சன்ட்ரேஷன் பாங்க. இது பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்எஃப்ல வந்து ஜாம்ப்ரோ அப்படின்ற பேரில் இருக்கும். ஜாம்ப்ரோ அப்படின்ற பேரில் பிஏஎஸ்எஃப் கம்பெனியில். பிஏஎஸ்எஃப் தான் ஃபங்கிசைடில் வந்து பெஸ்ட் கம்பெனிங்க, ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி. இது வந்து எல்லா வகையான பூஞ்சான நோய்க்கும் பயன்படுதுங்க. டவுனி மில்டியூ, அடிச்சாம்பல் நோய், மேல் சாம்பல் நோய், திராட்சை, தக்காளி, உருளை, அது எல்லாத்துக்கும் பயன்படுது. 300லேருந்து 400 மில்லி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை. இது வந்து மிக முக்கியமான மருந்து. நான் சொன்னது வரிசையாக சொல்லிட்டு வரேன். அடுத்தடுத்த காம்பினேஷனில் அடுத்தடுத்த வந்து விலையும் கூட இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டிராமும் பைரிக்ளோஸ்ட்ரோபின் காம்பினேஷன் இருக்குது. மெட்டிராம் 55% இருக்கும். அடுத்து வந்து பைரிக்ளோஸ்ட்ரோபின்ங்கிறது வந்து ஒரு 5%. இது WGனா வெட்டபிள் கிரானுல். இது இப்போ பொடி மாதிரி இருக்கும், குருணை மாதிரி இருக்கும். இது வந்து கேப்ரியோ டாப். நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறையா ஃபார்மர் வந்து கேப்ரியோ டாப் யூஸ் பண்ணியிருப்பீங்க பிஏஎஸ்எஃப் கம்பெனியில். இது பிஏஎஸ்எஃப்ல மட்டும் கிடையாதுங்க. போமோஸ் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அக்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுலேயும் இருக்குது. அது தவிர வந்து இன்னும் நிறையா கம்பெனியில் வந்து இந்த மெட்டிராம் பைரிக்ளோஸ்ட்ரோபின் கலந்த வந்து கலவை பயன்படுது. இதுவே பார்த்தீங்கன்னா ஆந்த்ரக்னோஸ்க்கு முக்கியமாக பறவை கண் நோய். சில்லியில் பார்த்தீங்கன்னா இப்படி பழத்துலேயே வந்து கருப்பாக இருக்கும். அதே மாதிரி மேங்கோவில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், மாம்பழத்தில். இதெல்லாம் வந்து பறவை கண் நோய்மாங்க. ஏன்னா அது புள்ளி வந்து பறவை கண் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நோய்க்கு வந்து இது வந்து மிக முக்கியமான பயன்படுது. மிளகாய், திராட்சை, மேங்கோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரௌனட், கடலை இருக்கு இல்லையா, அதில் வந்து டிக்கா லீவ் ஸ்பாட்டுமாங்க. டிக்கா இலைப்புள்ளி நோய் அப்படிம்பாங்க. டிக்கா இலைப்புள்ளி நோய், அதுக்கு அது எல்லாத்துக்குமே இது பயன்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் களைக்கொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளூவோபைரம் அப்படின்னு ஒரு பேரில் இருக்குங்க. ஃப்ளூவோபைரம் இது வந்து 17.7% ஒன்று. அதோட வந்து டெபுகோனசோல் காம்பினேஷன். டெபுகோனசோல் 17.7% எஸ்சி. இது வந்து பேயர் கம்பெனியில் வந்து இருக்குங்க. லூனா அப்படின்ற பேரில் இருக்குது. இதுவும் வந்து எல்லா வகையான நோய்களுக்கும் பயன்படுதாக இருக்குதுங்க. இது தவிர இன்னும் நிறையா இருக்குங்க. நான் இப்போ 5 தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த 5 வந்து விலைகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா பிரம்மாஸ்திரம் மாதிரி, பிரம்மாஸ்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கம்மியான விலையில் உள்ள மருந்து தான் யூஸ் பண்ணணும். கடைக்காரங்க கொடுத்தாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்பன்டசிம், மேங்கோ சப்பு, அப்புறம் வந்து டைத்தேன் பவுடர் சொன்னோம்ல மேங்கோ சப்பு, அதுக்கடுத்து ஹெக்ஸகோனசோல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெபுகோனசோல், இந்த மாதிரி விலை கம்மியான உள்ள மருந்தை, பூஞ்சான கொல்லி மருந்தை தான் முதல்ல யூஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முடியலை, பயிர் வந்து ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து நம்ம கேட்கல அப்படின்ற போது தான் முதல்ல அசாக்சிஸ்ட்ரோபின்குள்ளேயே போகணும். அசாக்சிஸ்ட்ரோபினும் காம்பினேஷன் போகாமல் தனியாக போகணும். அசாக்சிஸ்ட்ரோபின் தனியாகவோ அல்லது டெபுகோனசோல் தனியாகவோ இருக்குது. அது 2 தனித்தனி மருந்து உபயோகப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதுவும் கேட்கலனா தான் நம்ம காம்பினேஷனுக்குள்ளேயே போகணுங்க. ஸோ அதனால் அன்பான விவசாய பெருமக்களே, இதை வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான். இதை தவிர ஏகப்பட்ட மருந்து இருக்குது. ஸோ இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் தெளிவு பெறணும். வேறு ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் தேவைன்னா இந்த நம்பர் 944 33 58 494 9443358494. இதுக்கு வந்து நீங்கள் வந்து குறுஞ்செய்தி கொடுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. அவங்க ஃபோட்டோவோட என்னால் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு உதவி பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.